எல்லாமே போச்சுன்னு மகன நெனச்சு கண் கலங்குன ஸ்ரீகாந்த். மகனுக்காக என்னென்னலாம் செஞ்சிருக்காருன்னு தெரியுமா? கோலிவுட்ல பெரிய அதிர்ச்சிய கிளப்பியிருக்கு நடிகர் ஸ்ரீகாந்தோட கைது. கொக்கைன் போதைப் பொருள பயன்படுத்தினதன் காரணமா அவரு அதிரடியா கைது செய்யப்பட்டிருக்காரு. சூழல் இப்படி இருக்க நீதிமன்றத்துல ஜாமீன் கேட்டிருந்தாரு. அந்த ஜாமீன் மனுவுல தன்னோட பையன கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அவருக்கு நீதிமன்றம் ஜாமீன நிராகரிச்சிருச்சு. அந்த படத்துல சாக்லேட் பாயா தோன்றுன அவரு, முதல் படத்திலேயே அசால்ட்டா ஸ்கோர் பண்ணாரு. அதனால கோலிவுட்ல இவரு பெரிய ரவுண்டு வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அவருக்கு வாய்ப்புகள் குறைஞ்சுகிட்டே போச்சு. இதுக்கிடையில வந்தனா அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களோட கல்யாண வாழ்க்கையிலயும் சச்சரவுகள் தான் இருந்துச்சு. 2 பேரும் விவாகரத்து செஞ்சுருவாங்க அப்படின்னு நெறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்த சூழல்ல, மறுபடியும் அவங்க சேர்ந்தாங்க. சூழல் இப்படி இருக்க ஸ்ரீகாந்துக்கு பட வாய்ப்புகள் மட்டும் வரவே இல்ல. அதுக்கு பின்னாடி நண்பன் படத்துல முக்கியமான ரோல் ஏற்று நடிச்சிருந்தாரு. அதுக்கு பின்னாடி ஓரளவுக்கு கம்பேக்கா இருந்தது. அந்த படத்துக்கு பின்னாடி மறுபடியும் சில படங்கள்ல ஹீரோவா நடிச்சாலும், சொல்லிக்கும்படியான வெற்றி எதுவுமே கிடைக்கல. அது போதாதுன்னு போதைப் பொருள் பயன்படுத்தினதா அவர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு. அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாந்த் அப்படிங்கிறவரு, பார் ஒண்ணுல செஞ்ச தகராறு காரணமா கைது செய்யப்பட்டாரு. அப்போ அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில அவரு அப்புறம் பிரதீப் அப்படிங்கிறவர் மூலமா நடிகர் ஸ்ரீகாந்த் கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்தினது தெரிய வந்துச்சு. நிலைமை இப்படி போய்க்கிட்டு இருக்க, பையன் மேல ஸ்ரீகாந்த் அளவு கடந்த பாசம் வச்சிருந்ததும் கவனிக்கத்தக்கது. அதாவது ஸ்ரீகாந்தோட பையனான ஆஹில், அப்பா மாதிரியே சினிமா துறைக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாதவரு. விளையாட்டு போட்டிகள்ல பங்கெடுத்துக்கிட்டு ஏராளமான பரிசுகள அள்ளியிருக்காரு. கண்டிப்பா விளையாட்டுத் துறையில தனக்கு ரொம்ப சிறந்த எதிர்காலம் இருக்குது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாரு ஆஹில். அவருக்கு ஸ்ரீகாந்தும் தன்னோட முழு ஆதரவையும், சுதந்திரத்தையும் குடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஆஹில் படிக்கக்கூடிய ஸ்கூல்ல ஏதாவது நிகழ்ச்சி நடந்தா, அதுல முதல் ஆளா கலந்துக்குவாராம் ஸ்ரீகாந்த். தன்னோட பையன் அந்த நிகழ்ச்சியில ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலோ, விளையாட்டு போட்டிகள்ல பங்கெடுத்துக்கிட்டாலோ, ஒரு அப்பாவா நேர்ல போய் அவ்வளவு உற்சாகப்படுத்துவாராம். இப்படி மகன் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிறதால தான், நீதிமன்றத்துல அவர் அப்படி கலங்குனதா திரைத்துறையினர் சொல்றாங்க. அதே சமயம் இவ்வளவு பாசம் வச்ச ஸ்ரீகாந்த், போதைப் பொருள் வழக்குல சிக்கி இப்போ மகனுக்கும் பெரிய மன உளைச்சல கொடுத்துட்டாரு. சீக்கிரத்திலே இந்த சிக்கல்ல இருந்து அந்த குடும்பம் மீண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க.